The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். என்னடி தப்பிச்சு ஓடலாம் நினைச்சியா? எங்க இப்ப ஓடு பார்க்கலாம். என்ன பாக்குற? இன்னும் யாராவது வந்து உன்னை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறியா? இந்த ஏரியால ஒருத்தனும் உன்னை காப்பாத்த வர மாட்டான். இங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகர முடியாது சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உன்னை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்த? ப்ளீஸ் என்ன விட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் நீ இப்ப விடலன்னா என் வாழ்க்கையே அழிஞ்சிரும். ப்ளீஸ் என்ன விட்டு. உன்னை விட்டா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமே. அப்புறம் எப்படி? இருந்தாலும் நீ என்ன ரொம்ப அலைய விட்டுட்ட. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. விடு 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 விடு. ஐயோ கடவுளே, ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஏதாவது பண்ணுப்பா. ஐயோ யாராவது வாங்களே, கதவு திறங்களே. ஐயோ கதவு திறங்க, யாராவது கதவு திறங்க. அம்மா, மாப்பிள்ளை வீட்டில் வாங்கியிருக்கிற முகூர்த்த புடவை எடுத்து கொடுங்க. இப்படி கொடுங்க. ஓம் அன்புலட்சுமியே போற்றிவோம், அன்னலட்சுமியே போற்றிவோம், அமிர்தலட்சுமியே போற்றிவோம், அம்சலட்சுமியே போற்றிவோம், அருள்லட்சுமியே போற்றிவோம், அழகுலட்சுமியே போற்றிவோம், ஆதிலட்சுமியே போற்றிவோம். அம்மா, இந்த முகூர்த்த புடவை கரண்டு சீக்கிரமா வாங்க. பார்த்து கொண்டு போகும். ஸ்வேதா, ஒளிலட்சுமியே போற்றிவோம், ஓம்காரலட்சுமியே போற்றிவோம், கருணலட்சுமியே போற்றிவோம், கனகலட்சுமியே போற்றிவோம், ஆதிலட்சுமியே போற்றிவோம், கஜலட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றிவோம், லட்சுமியே போற்றிவோம், தானலட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றிவோம், கேசவலட்சுமியே போற்றிவோம். இந்த நிமிஷம் வரைக்கும் பவித்ராவை பத்தி எந்த விஷயமும் தெரியலையே. கடவுளே, மறுபடியும் அவ தப்பான முடிவை எடுத்திருக்க கூடாது. வாங்கிக்கோங்க. அம்மா, இது அக்னில சந்திரன வந்துட்டாமா? இவன் ஒருத்தன் எந்த நேரத்துல எங்க போறதுன்னே தெரியாது. ராஜா, சரி அதான் வந்துட்டான்ல, விடுப்பா. என்னாச்சு? அம்மா சாரிம்மா, பவித்ராவை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலம்மா. என்ன சொல்ற சந்துரு?
ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே இல்லைம்மா. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கல்யாணம் முடிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சந்துரு, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த கல்யாணத்தினால தான்டா சந்துரு பவித்ரா இங்கிருந்து போயிட்டா. அம்மா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, ராணி அக்கா இன்னும் வரல, அதான். சரிம்மா. போனை எடுங்கக்கா. சந்துரு, பவித்ரா இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? ஆமா அங்கிள், இன்னும் வரல. சரிப்பா. ஐயோ, யாராவது வாங்களே, கதவு திறங்களே. ஓம் புண்ணியலட்சுமியே போற்றி. பொண்ணு அடிச்சுட்டு வாங்க. இப்ப வந்துருவா. போ, நான் போய் கூட்டிட்டு போய் வரேன். பார்த்து போ. ஸ்வேதா, இன்னுமா ரெடி ஆகுற? வாமா போலாம். எல்லா நகை போட்டல்ல? எல்லாம் ஓகே, வா வா வா. ரொம்ப அழகா சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஓம் மாலையை போட்டுக்கமா. ஓம் தேவலட்சுமியே ஓம் துளசிலட்சுமியே ஓம் தூயலட்சுமியே ஓம்
சிவா எதுக்கு இங்க வரான்? அங்க பவித்ராவை பாத்துக்க தானே சொன்னேன். நான் சொல்ல மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. ஆ சரிங்க. ஏன்பா சிவா, நீ சூர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாரும் மாதிரி கடைசி நேரத்தில் வருவியா? முன்னாலே வர மாட்டியா? என்னப்பா முகம்லாம் இப்படி வேத்து போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது இல்லை அங்கிள், சூர்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள். நான் இரு, தாலி கட்டி முடிட்டு அப்புறம் பேசிக்கலாம். அது இல்லை அங்கிள், ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கிள். இப்பவே பேசியாகணும் அங்கிள். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். டேய் சூர்யா, கொஞ்சம் பொறுங்கோ. மந்திரம் சொல்றாருல, அப்புறமா பேசலாம். ஆ சரிங்க. சிவா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்களும் போடுங்க போடுங்க. டீ போன்னு சொல்றேன்ல, போடு போடு. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? சூர்யா எப்படி பயப்படுறான்? டேய் இப்போ இதுக்கடா வந்த? கடவுளே, தாலி கட்ட போறானே, எப்படி இப்ப கல்யாணத்தை நிறுத்துறது? ராணி அக்கா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கடவுளே. சூர்யா, பெரிய தப்பு நடந்து போச்சுடா. டேய் என்னடா சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? சீக்கிரம் சொல்லு. பவித்ராக்கு கார் ஆக்சிடென்ட்டா. ஸ்பாட்லயே ஆள் அவுட் ஆச்சு. போடுங்க போடுங்க போடுங்க. டேய் சிவா, என்னடா சொல்ற? போக ட்ரை பண்ணாடா. நான் அவளை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு போனப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சி. நான் தான் அவளை துரத்திட்டு போனேன்னு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான். எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, ரொம்ப பயமா இருக்கு மச்சி. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலடா. அந்த வீடு தப்பிச்சு ஏன்டா இங்க வந்த? எங்கேயாச்சும் போயிருக்க வேண்டியதானே? டேய், அப்ப நான் மாட்டினாலும் பரவாயில்ல, நீ சேஃபா இருக்கணும்ல? ஆமா, அப்படித்தான். யாராவது உன்னை தேடி வந்து கல்யாணத்தை நிப்பாடிட்டா
யாருங்க இது? மாப்பிள்ளையே இவ்ளோ நேரம் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்காரு. சரி இரு, நான் என்னன்னு கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ராஜாராம், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல, என்னப்பா இது? அந்த தம்பியை தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசிக்க சொல்லுப்பா. யாருப்பா அந்த தம்பி? சரிப்பா. சூர்யா, முதல்ல தாலி கட்டு, சீக்கிரம். சரி சரி, முதல்ல நான் தாலி கட்டி முடிச்சிடுறேன், அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். போடா. என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ. இந்தாங்கம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, யாருக்குமா ஃபோன் பண்ற? ஒன்றும் இல்லடா. இப்படி கொடுங்க. கடவுளே, என்ன பண்றது? பேசாம நாமளே போய் அவர்கிட்ட சொல்லிடலாமா? கெட்டிமேளம் மாங்கல்ய தரணம். ஒரு நிமிஷம் நிறுத்துக்க.
எதுக்கு வந்திருக்காங்க? அதுவும் போலீஸோட என்ன பிரச்சனையா இருக்கும்? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றாங்க? ஒன்றும் புரியலையே. சிவா சொன்ன மாதிரி பவித்ரா கார் ஆக்சிடென்ட்ல இறந்தது உண்மைதான் போல இருக்கே. அதான் போலீஸ் தேடி இங்க வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே?